இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பகிர்ந்துக்கலாம் அப்படின்னா, மறைக்கப்பட்ட இந்தியா ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து எழுதியது. இதில் வந்து இண்டிகோ புரட்சி அப்படின்ற ஒரு பகுதியில் என்னென்ன வரலாறு சொல்லியிருக்காங்க, என்னென்ன பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஸோ இந்த இண்டிகோ புரட்சினா வந்து அந்த இண்டிகோ தாவரம் அப்படின்ற ஒன்று இருந்துருக்கு. அவுரி செடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவுரி செடியில் வந்து என்ன கிடைக்கும்னா, அந்த நீல நிற சாயம் கிடைக்கும். இப்போல்லாம் வந்து உங்களுக்கு கலர் வேணும்னா வந்து ஏகப்பட்ட ரசாயனம் இருக்குது, ஏகப்பட்ட கெமிக்கல் இருக்குது, நம்ம ரெடி பண்ணிடலாம். கிட்டத்தட்ட ஒரு 100-200 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அந்த டயத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு 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 நீல நிற சாயம் கிடைக்கணும்னா அது வந்து இந்த மாதிரி செடிகள்லேருந்து எடுக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லி ஒன்று இருந்திருக்கு. ஸோ இந்த நீல நிற சாயம் எதில் இருந்திருக்குன்னா இந்த இண்டிகோ தாவரம் அவுரி செடியில் வந்து இருந்திருக்கு. அதனால் இந்த நீல நிறத்துக்காக நிறைய டிமாண்ட் வந்துருந்துருக்கு அதர் நாட்டில். ஏன்னா அதை வச்சு தான் வந்து நிறைய யூனிஃபார்ம் தயாரிக்கிறாங்க. அந்த கலரில் வந்து நிறைய ட்ரெஸ்ஸு தயாரிக்கிறதுனால அந்த இங்கிலாந்து அந்த மாதிரி ஒரு நாட்டுக்கெல்லாம் வந்து அந்த நீல நிறத்தோட டிமாண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு. அந்த நீல நிற சாயம் எடுக்கிறதுக்கு வந்து இந்த அவுரி செடியை தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் இந்திய விவசாயிகளை வந்து ரொம்ப கொடுமைப்படுத்தி அவுரி செடியை வந்து பயிரிட பண்ணியிருக்காங்க. அந்த சாப்பாடு நெல் அது அந்த விதமான செடியெல்லாம் வந்து இல்லை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இந்த அவுரி செடியை தான் வந்து விதைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரை கொடுமைப்படுத்தியிருக்காங்க. அதுமாதிரி வந்து ஏகப்பட்ட நிலத்தை வந்து கையகம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த நிலத்தெல்லாம் வந்து அவங்கள்ட்ட இருந்து பிடிங்கிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து 1 ஏக்கர் 2 ஏக்கரில் 20 லட்சம் ஏக்கரில் வந்து அந்த அவுரி செடியை வந்து பயிரிட சொல்லியிருக்காங்க. ஏன்னா அதில் என்ன சாயம் தயாரித்து அதை தான் நம்ம ஏற்றுமதி பண்ணணும் அப்படின்னு சில இது ஏற்றுமதியும் பண்ணியிருக்காங்க. இல்லைனா இதை எப்படி எடுத்துகிட்டு போய் அதை பதப்படுத்தி கொல்கத்தாவில் போய் அதை அங்கே விற்றுருக்காங்க. கொல்கத்தாவிலேருந்து இங்கிலாந்துலேருந்து வரவங்களாம் வந்து கொல்கத்தாவில் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வந்து அந்த அவுரி செடியை வந்து பயிரிடணும்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கஷ்டத்தை வந்து இங்கே அனுபவிச்சிருக்காங்க. ஒரு 20 லட்சம் ஏக்கரில் வந்து அதை வந்து ரெடி பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த வங்காளம் அந்த சைடில். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து பங்களாதேஷ், இந்தியா, பாகிஸ்தான் எல்லாமே ஒரே கண்ட்ரியில் தானே இருந்துச்சு அந்த டயத்தில். இன்னொன்று என்னென்னா வந்து அந்த 20 லட்சம் ஏக்கரில் பயிரிட சொல்லிட்டு ஒரு 700 பிரிட்டிஷ் காரங்க வந்து அதில் காவலில் இருப்பாங்களாம். 700 பிரிட்டிஷ்காரங்க காவலில் இருப்பாங்களாம். சில பேர் வந்து ஒரு 40-45 பேர் வந்து ரோந்து படையில் இருப்பாங்களாம். கரெக்டாக வேலை பார்க்குறாங்களா இல்லையான்னு. அதுக்கு யாரை யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா வந்து அந்த லோக்கல் ஜமீன்தார்களை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்களாம். ஏன்னா ஜமீன்தாரை நம்ம ஈஸியாக கைக்குள்ளே போட்டு வச்சுக்கிட்டா அவங்க வந்து அந்த விவசாயிகள்ட்ட இருந்தால் வேலை வாங்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள கைக்குள்ளே போட்டு வச்சுக்கிட்டு எல்லாத்திட்டேருந்து அவ்வளோ வேலை வாங்கியிருக்காங்க. நிறைய பேர்ட்டு இருந்து நிலத்தை பிடிங்கிருக்காங்க. அந்த ஒரு அவுரி செடியை வந்து பயிரிடலை அப்படின்னு சொல்கிறதுக்காக நிலத்தை பிடிங்கி இவங்களே பண்ணியிருக்காங்க. இந்த ஜமீன்தார்களுக்கெல்லாம் என்ன கொடுப்பாங்கன்னா, அங்கேருந்து வெளிநாட்டிலேருந்து கொண்டு வந்த அந்த பரிசு இல்லைன்னா வந்து அந்த மதுபானம் அதெல்லாம் கொடுத்து ஜமீன்தார்கள் எல்லாத்தையுமே வந்து இவங்க கைக்குள்ளே போட்டுக்கிட்டு நம்ம விவசாயிகளை வந்து அடிமைப்படுத்தியிருக்காங்க. அந்த வரலாறு தான் இது. ஒரு கலருக்காக, ஒரு சாயத்துக்காக விவசாயிகள் வந்து எப்படி அடிமைப்படுத்தப்பட்டாங்க, அவங்களோட நிலலாம் வந்து எப்படி பறிக்கப்பட்டுச்சு, அதையும் சில பேர் வந்து சாவடிச்சுலாம், சில பேர் வந்து கொண்டிருக்காங்க. இந்த இது அவங்க பண்ண மாட்டேன்னு சொல்லி சொன்னாலும் சில பேர்லாம் கொண்டிருக்க வரலாறுமே இதில் பதிவு பண்ணியிருக்காங்க. அதுதான் வந்து இண்டிகோ புரட்சி அப்படின்றது. அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன விஷயத்தை மட்டும் கொஞ்சம் இப்போ நான் என்ன சொன்னேனோ அதை வந்து படித்து காமிக்கிறேன். உங்களுக்கு வந்து டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் இதில் இருக்கும். இண்டிகோ புரட்சி. காலனி ஆதிக்கம் இந்திய மக்களின் அடிப்படை பண்புகளில் பலவற்றை மாற்றி அமைத்திருக்கிறது. பல்வேறு வித உணவுப் பயிர்களை விளைவித்து வந்த இந்திய விவசாயிகளை வற்புறுத்தி பணப்பயிர்களை பயிரிட வைத்தது பிரிட்டிஷ் அரசு. நீல சாயம் எடுப்பதற்காக வங்காளத்தில் பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நிலத்தில் அவுரி செடியை கட்டாயப்படுத்தி பயிரிட செய்தனர். அதுதான் இந்திய விவசாயம் பணப்பயிரை நோக்கி வைத்த முதலடி. அதற்கு முன் விவசாயிகள் எவரும் பணம் கிடைக்கும் என்பதற்காக மட்டும் எந்த பயிரையும் விளைக்கவில்லை. நிர்பந்தம் காரணமாக விவசாயம் செய்யவும் இல்லை. இந்தியாவில் 6 லட்சம் ஏக்கரில் அபினி செடிகளை விளையச் செய்து சீனாவுக்கு அனுப்பி கொள்ளை லாபம் சம்பாதித்த பிரிட்டிஷ் அரசு அடுத்த இலக்காக களம் இறங்கியது சாயம் தயாரிக்க பயன்படும் அவுரி செடியை தான். நீல போராட்டம் எனும் அவுரி விவசாய பிரச்சனை இந்தியாவின் காலனி வரலாற்றில் மிக முக்கியமானது. இண்டிகோ விற்பனையில் கொள்ளை லாபம் அடைந்த பிரிட்டிஷ் வணிகர்கள் பணப்பயிரான அவுரியை மட்டுமே பயிரிடும்படி விவசாயிகளை கட்டாயப்படுத்தினர். இதற்காக ஏழை விவசாயிகளின் நிலம் அபகரிக்கப்பட்டது. சீரான விவசாயமற்ற காரணத்தால் உணவுப் பயிர்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டு செயற்கை பஞ்சம் உருவானதுன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த பிரிட்டிஷர்ஸ் வந்து அந்த நீல நிற சாயம் தயாரிக்கிறதுக்காக தான் வந்து இந்த அவுரி செடியை வந்து பயிரிட சொன்னாங்க, விவசாயிகளை கொடுமைப்படுத்தினாங்க அப்படின்றது இருந்துச்சு. வெறும் பணத்துக்காக மட்டும். அதையும் தாண்டி இப்போ வந்து இந்த நெல் சார்ந்த பயிர்களை வந்து பயிரிடாமல் விட்டதுனால பஞ்சம் வந்துருச்சு அப்படின்றதுமே இங்கே வரலாறுல இருக்குது. இங்கிலாந்தின் லாபத்துக்காக இந்திய விவசாயிகள் அல்லல் பட்ட இண்டிகோ உற்பத்தி. அந்த இண்டிகோ உற்பத்தினா அந்த இண்டிகோ தாவரம், அந்த அவுரி செடியை தான் சொல்கிறாங்க இண்டிகோ உற்பத்தின்னு. வரலாற்றில் மறக்க முடியாத ஒரு பாடம். அவுரி என்னும் குறுஞ்செய்தி இனம் இந்தியாவிலும் தென்னாட்டிலும் வங்காளத்திலும் அதிகமாக பயிராகும் தாவரம். அவுரி செடி சுமார் 3 அடி உயரம் வரை வளரும். அதன் இலைகள் ஆவாரம்பூ செடியின் இலையைப் போல இருக்கும். அதன் பூக்கள் வெளிரிய மஞ்சள் நிறமாகவும் காய்கள் முதிர்ச்சி அடையும் போது கருப்பு நிறமாகவும் இருக்கும். அவுரியின் இலை மற்றும் காய்கள் மலச்சிக்கல் நோயை குணப்படுத்தும் வல்லமை கொண்டவை. சுமார்
சுமார் 50 ஆண்டுகளுக்கு முன் நெல் அறுவடைக்கு பிறகு அந்த நிலத்தில் அவுரி பயிரிடுவார்கள். மீண்டும் உழுவ ஆரம்பிக்கும் போது அவுரியை சேர்ந்து உழுவார்கள். அது ஒரு சிறந்த பசுந்தாள் உரம். ஆக்சுவலாக வந்து இந்த அவுரி செடியை வந்து விவசாயிகளுமே பயிரிட்டிருக்காங்க. அது என்ன நெல் அறுவடை செஞ்சதுக்கு அப்புறம் பயிரிட்டிருக்காங்க. ஏன்னா அது வந்து ஒரு உரமாக இருக்கும், அது மருந்தாகவும் பயன்படுதுன்னு. ஆனால் இந்த பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த இங்கிலாந்துக்காக ஏற்றுமதி பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து மொத்தமாகவே வந்து இதுதான் பயிரிடணும் அப்படின்னு சொல்லி வற்புறுத்தப்பட்டிருக்காங்க நம்ம விவசாயிகள். அப்படிப்பட்ட அவுரி செடியிலிருந்து தான் நீலச்சாயம் தயாரிக்கப்படுகிறது. பருத்தி துணிகளுக்கு அடர் நீல வண்ண சாயம் ஏற்ற அவுரி செடியே அதிக அளவில் பயன்படுத்தப்பட்டது. நீல சாயமிடப்பட்ட துணிகள் கடற்கரை பகுதியில் வாழ்பவர்களுக்கு ஏற்றது, குளிர்ச்சி தரக்கூடியது என்பதுடன் அது பல நாடுகளில் சீருடையாக இருந்தது. நீல நிற துணிகளுக்கு பெரும் கிராக்கி இருந்தது. ஜெர்மன், பிரான்ஸ், இத்தாலி, ரஷ்யா, இங்கிலாந்து மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகள் நீல நிற சாயமிட்ட துணிகளை அதிக அளவில் இறக்குமதி செய்தன. அந்த காலத்தில் சிவப்பு, கருப்பு, நீலம் ஆகிய 3 நிறங்களே சாயமிடுவதற்கு பிரதானமாக பயன்படுத்தப்பட்டன. ஸோ அந்த காலத்தில் வந்து அந்த சிவப்பு, கருப்பு, நீலம் இது 3 தான் வந்து சாயம் படுறதுக்கு வந்து பிரதானமாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதனால தான் அந்த நீல நிறம் அப்படின்றது வந்து இந்தியாவிலேருந்து ஏகப்பட்டது எடுத்துகிட்டு போயிருக்காங்க அந்த அவுரி செடியை வந்து பயிரிட சொல்லி. அவற்றில் அவுரி செடி நிலையிலிருந்து தயாரிக்கப்படும் நீலச்சாயத்துக்கு பெரும் கிராக்கி இருந்தது. தொழில் புரட்சி காரணமாக உருவான நெசவு ஆலைகள் துணி உற்பத்தியில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தின. இங்கிலாந்தின் தேவையை முழுமையாக பூர்த்தி செய்யும் அளவுக்கு இந்தியாவில் அவுரி செடி உற்பத்தி செய்யப்படவில்லை. எனவே அதற்காக நிறைய நிலங்களை கையகப்படுத்தி அவுரி செடி விவசாயத்தை பிரதான தொழிலாக மாற்ற பிரிட்டிஷ் அதிகாரிகள் திட்டமிட்டனர். இதற்காக 4 மாவட்டங்களை முதன்மக்களமாக கண்டனர். பீகார் மாநிலத்தில் முசாஃபூர், தர்பாங்கா, சபரான், சரண் ஆகிய 4 மாவட்டங்களில் விளையும் அவுரியின் சாயம் மிகவும் உயர்தர சாயமாக கருதப்பட்டது. ஆகவே இந்த மாவட்டங்களில் உள்ள நிலங்களை கையகப்படுத்தி அங்கு சாயத்தோட்டங்களை பிரிட்டிஷ்காரர்களே உருவாக்கினர். அதற்கு துணையாக உள்ளூர் ஜமீன்தார்களை இழுத்து கொண்டனர். ஒரு சாயத்தோட்டம் என்பது 1000 முதல் 10,000 ஏக்கர் நிலப்பரப்பு கொண்டது. 4 லட்சம் ஏக்கர் நிலப்பரப்பில் இந்த மாவட்டங்களில் அவுரி பயிரிடப்பட்டது. ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 4 லட்சம் மாவட்டங்களில் 4 லட்சம் ஏக்கரில் வந்து இந்த அவுரி வந்து பயன்பட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து அதை நிர்வகிக்க 700 பிரிட்டிஷ் நிர்வாகிகள் வந்து இதை வந்து நிர்வகிச்சுக்கிட்டு இருக்காங்க. கரெக்டாக பண்ணுறோமா இல்லையான்னு. அவர்கள் விளைவித்து தரும் அவுரி மூலம் கிடைக்கும் லாபம் முழுவதும் 16 பிரிட்டிஷ் வணிக கம்பெனிகளுக்கே போய் சேர்ந்தன. என்னெல்லாம் வந்து இந்தியாவில் வந்து இந்த அவுரி செடியை வந்து அந்த பயிரிடுறாங்களோ அதெல்லாம் வந்து வெறும் 16 கம்பெனிக்கு மட்டுமே போயிருக்கு. அதுங்க எல்லாமே வந்து பிரிட்டிஷ் தான் வந்து அதை கம்பெனி வந்து நடத்திட்டு இருந்திருக்காங்க. எங்கோ இங்கிலாந்தில் உள்ள பிரிட்டிஷ் முதலாளி கொள்ளை லாபம் சம்பாதிக்க இந்திய விவசாயிகள் அவுரி விவசாயம் செய்யும்படி கட்டாயப்படுத்தப்பட்டனர். அவுரி செடி பயிரிட மறுத்த விவசாயிகள் நிலம் பறிமுதல் செய்யப்படுது. சிலரை கொடூரமான முறையில் துன்புறுத்தி கொலை செய்தனர். நான் இந்த வீடியோ ஆரம்பிக்கிறப்பே சொன்ன மாதிரி அந்த அவுரி செடி வந்து யாரெல்லாம் வந்து நான் பயிரிட மாட்டேன்னு சொன்னாங்களோ அவங்கள்ட்டலாம் வந்து நிலத்தை வந்து அபகரிச்சிருக்காங்க. அவங்கள வந்து கொடூரப்படுத்தி கொல்லவும் செஞ்சுருக்காங்க இந்த பிரிட்டிஷ். அவுரி செடியை பயிரிட்டு அதிலிருந்து சாயம் தயாரிப்பது ஏழை விவசாயிகள் என்றாலும் அதை நிர்வாகம் செய்வது பிரிட்டிஷ் அதிகாரிகள் தான். தேயிலை தோட்டங்களைப் போலவே அவுரி தோட்டங்களும் ஒட்டுமொத்தமாக பிரிட்டிஷ் வணிகர்களின் கைகளில் இருந்தன. ஒரு சாயத் தோட்டத்தின் அதிகாரி மேனேஜர் என்று அழைக்கப்பட்டார். அவர்தான் தோட்டத்தின் பொறுப்பாளர். அவரே விவசாயத்தை நேரடியாக கண்காணிப்பார். அவருக்கு கீழே ஏஜென்ட் எனப்படும் உதவி அலுவலர் இருப்பார். அவரும் இங்கிலாந்தில் இருந்து வேலைக்காக அழைத்து வரப்பட்ட வெள்ளைக்கார இளைஞராகத்தான் இருப்பார். ஸோ எல்லாமே வந்து அந்த மேனேஜர் அதெல்லாம் வந்து அவங்க இங்கிலாந்துலேருந்து தான் வந்திருப்பாங்க. அதனால் வந்து அவங்களுக்கு வந்து இந்த இந்திய விவசாயமோ இல்லை அதை பற்றி எது முக்கியமாக நம்ம பயிரிடணும் அப்படின்றதெல்லாம் எதை பற்றியுமே கண்டுக்காமல் பிரிட்டிஷ் என்ன சொன்னாங்களோ அதை ஃபாலோ பண்ணுறதுக்காக ஒரு ஏஜென்ட்டோ ஒரு பணியாளர் வந்து அமர்த்தப்பட்டாங்க இந்தியாவில். அவங்களுமே வந்து இங்கிலாந்துலேருந்து வந்தவங்களா இருந்தாங்க. அவங்களுமே வந்து ரொம்ப கொடுமைப்படுத்தி வந்து அந்த அவுரி செடியை வந்து கரெக்டாக பண்ணுறாங்களான்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க. ஸோ இதுக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து இப்போ இவங்களுக்குலாம் என்ன கிடைக்கும்னா இப்போ உள்ளூர் ஜமீன்தார்களையுமே வந்து அவங்க எடுத்துக்கிட்டு அதிலிருந்து நம்ம விவசாயிகள்கிட்ட வந்து நிறைய வேலை வாங்கியிருக்காங்க இந்த அவுரி செடியை வந்து பயிரிட சொல்லி. அதுக்கு அவங்களுக்கு வந்து என்னென்ன கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லி இங்கே போட்டிருக்காங்க. அதுக்கு வந்து ஜமீன்தார்களுக்கு வந்து என்னென்ன கொடுத்து அவங்கள வந்து கைக்குள்ளே போட்டுக்கிட்டு விவசாயிகளை கொடுமைப்படுத்தினாங்க அப்படின்றதுக்காக. ஸோ அவங்களுக்கு வந்து என்னென்ன கொடுத்தாங்க அப்படின்னா இந்த பணியில் விவசாயிகளை ஒத்துழைக்க வைக்க ஜமீன்தார்களின் ஆதரவு முக்கிய தேவையாக இருந்தது. அதற்கு பிரதி உபகாரமாக இங்கிலாந்தில் இருந்து கொண்டு வரப்பட்ட மது, துப்பாக்கி மற்றும் பட்டம் பதவிகள் ஜமீன்தார்களுக்கு வழங்கப்பட்டன. இண்டிகோ மேனேஜர் எப்போதும் ஒரு சர்வாதிகாரி போல் நடந்து கொள்வார். விவசாயிகள் கொத்தடிமைகள் போல் நடத்தப்பட்டனர். விவசாயிகளுடன் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் அதை சமாளிக்க வேண்டி பிரிட்டிஷ் வணிகர்கள் 400 பேர் கொண்ட ஒரு குதிரைப்படையும் இருந்தது. ஒரு குதிரைப்படையுமே வந்து வச்சுருக்காங்க. அந்த 400 பேர் கொண்ட குதிரைப்படை ஏதாச்சும் பிரச்சனை ஆச்சுன்னா அவங்க வந்து தடுத்து விவசாயிகளை வந்து கட்டுப்படுத்தி அந்த அவுரி செடியை பயிரிடுறதை வந்து ஸ்டாப் பண்ணாமல் இருக்கிறதுக்காக அந்த படை அவுரி தோட்டங்களில் ரோந்து சுற்றி கொண்டே இருக்கும். ஏதாவது பிரச்சனை என்றால் அதை வன்முறையால் அடுக்கி ஒடுக்கி விடுவார்கள்.
டிசம்பர் ஜனவரி மாதம் தான் வந்து இது அறுவடை செய்வாங்க. ஸோ மே ஜூன் மாதத்தில் வந்து அந்த வளர்ச்சி செடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவுரி செடியோட வளர்ச்சி அந்த அறுவடை செய்கிறது எல்லாத்தையுமே வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. நீங்கள் புத்தகத்தை படிங்க. நான் முக்கியமான விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். காலச்சுவடு இதழில் வெளியான பசுமை புரட்சியின் கதை என்ற கட்டுரையில் ஆய்வாளர் சங்கீதா ஸ்ரீராம் 1750களில் இங்கிலாந்து ஆலைகளில் டன் கணக்கில் உற்பத்தியான பருத்தி துணிகளுக்காக இண்டிகோ சாயம் அதிக அளவில் தேவைப்பட்டது. அதுவரை இண்டிகோ வழங்கி வந்த அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய தீவுகள் அரசியல் காரணங்களால் தனது ஏற்றுமதியை குறைத்து கொண்ட பிறகு இந்தியாவில் அவுரி விளைவிப்பது அவசியமானது. வங்காள விவசாயிகள் தான் மீண்டும் கையில் சிக்கினர். ஸோ இந்த மாதிரி வந்து இந்த அமெரிக்காவும் மேற்கிந்திய தீவுகளும் வந்து அவங்களுமே வந்து அந்த சாயம் ரெடி பண்ணி கொடுத்துட்டு வந்திருக்காங்க. அரசியல் காரணங்களால அவங்க ஸ்டாப் பண்ணது தான் இந்தியா விவசாயிகளை வந்து டார்ச்சர் பண்ணி அதெல்லாம் வந்து வாங்கியிருக்காங்க. உணவு பயிருக்கு பதிலாக இண்டிகோவை பயிர் செய்ய பலவந்தமாக வற்புறுத்தி அபினிக்கதையைப் போலவே விவசாயிகள் மீது பல கொடுமைகளை இழைத்து தங்கள் சொந்த லாபத்துக்காக அவுரி விளைச்சலை பெருக்கிக் கொண்டனர். 19ஆம் நூற்றாண்டில் இண்டிகோ உற்பத்தியில் உலகிலேயே மிகப்பெரிய மாநிலம் வங்காளம்தான் என்ற அளவுக்கு இந்த பயிர் அங்கு பயிரிடப்பட்டது. வங்காளத்தில் உள்ள ஃபரித்பூர் மாவட்ட நீதிபதியான ஈ.டி. லாதூர் 1848 இங்கிலாந்தில் வந்து இறங்கும் ஒவ்வொரு இண்டிகோ பெட்டியின் மீதும் மனித இரத்தக்கரை படிந்திருக்கிறது. பல விவசாயிகளின் உடல்களில் ஈட்டிகள் பாய்ச்சப்பட்டு இருக்கின்றன. பலர் சுட்டுக் கொல்லப்பட்டு இருக்கின்றனர். இவ்வாறு இண்டிகோ வியாபாரம் செய்வது ரத்தம் சிந்த வைக்கும் கொடூரமான முறை என்றே நான் கருதுகிறேன் என்கிறார். ஸோ இந்த அளவுக்கு வந்து ரொம்ப கொடுமைப்படுத்தியிருக்காங்க இந்த விவசாயிகளை. நிலைமை மிகவும் மோசமானதும் 1868ஆம் ஆண்டு இண்டிகோ கலவரங்கள் வெடித்தன. அதே சமயம் 1880இல் ரசாயன நீல சாயம் உற்பத்தி செய்யும் முறை கண்டறியப்பட்டது. பிறகு இண்டிகோவின் தேவை சரிந்தது. அதை நம்பியிருந்த விவசாயிகளின் வாழ்வாதாரங்களும் கூடவே சரிந்தன. இவங்க வந்து விவசாயிகளை வந்து கொடுமைப்படுத்தி வந்து அவுரி செடியை வந்து பயிரிட பண்ணியிருக்காங்க. அதுக்கு கொஞ்சம் சின்ன அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. அவங்க இஷ்டமே இல்லாமல் வந்து இப்போ வழியே இல்லை அவங்க கொடுமைப்படுத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. பட் அந்த நீலச்சாயம் வந்து உங்களுக்கு வந்து ரசாயன முறையில் வந்து 1880ஆம் ஆண்டு வந்து கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டோன்னே ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த அவுரி செடியோட பிஸ்னஸ் வந்து அப்படியே கீழே போயிடுச்சு அப்படின்றாங்க. அதை நம்பி ஏகப்பட்ட விவசாயிகள் இருந்தாங்க. அவங்களுமே வந்து ரொம்ப அவங்களோட பொருளாதாரமும் அவங்களோட வாழ்வாதாரமுமே ரொம்ப கஷ்டத்துக்குள்ளாச்சு அப்படின்றதையுமே இங்கே பதிவு பண்ணுறாங்க. பிறகு இண்டிகோவின் தேவை சரிந்தது. அதை நம்பியிருந்த விவசாயிகளின் வாழ்வாதாரங்களும் கூடவே சரிந்தன. 1895-96 வங்காளத்தில் 16 லட்சம் ஏக்கர் நிலத்தில் பயிராகிய இண்டிகோ 1905-6 5 லட்சம் ஏக்கராக குறைந்தது. அவுரி தோட்ட தொழிலாளர்களின் பலர் வறுமையில் வாடி செத்தனர் என்கிறார் சங்கீதா ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லி அவங்க கட்டுரையில் வந்து எழுதியிருக்காங்க. அந்த சங்கீதா ஸ்ரீராம் இந்த ஒரு அவுரி செடியோட அந்த பிஸ்னஸும் அந்த பாலிடிக்ஸ் பற்றி. ஸோ இதுதான் வந்து அந்த அவுரி செடியோட வரலாறு. அதுக்கு விவசாயிகள் எப்படி கொடுமைப்படுத்தப்பட்டாங்க, அதை எப்படி இவங்கெல்லாம் வந்து மேனேஜ் பண்ணி அந்த வேலையை வாங்கினாங்க, அந்த நீல சாயம் தயாரிக்கிறதுக்காக எவ்வளோ கொடுமைப்படுத்தப்பட்டாங்க, இங்கேருந்து எவ்வளோ ஏற்றுமதி பண்ணாங்க, எத்தனை லட்சம் ஏக்கரை வந்து கையகப்படுத்தினாங்க, எத்தனை விவசாயிகள் வந்து கொல்லப்பட்டாங்கன்னு சொல்லி முழுக்க வரலாறு வந்து இந்த அவுரி செடியை பற்றி அந்த இண்டிகோ போராட்டம், அந்த இண்டிகோ தாவரம் தான் வந்து அந்த அவுரி செடி அதை பற்றி இங்கே பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து அவுரியின் வீழ்ச்சி அப்படின்னு சொல்லி அடுத்த ஒரு பதிவில் வந்து நம்ம சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து அடுத்த வீடியோவில் போடுவோம். வாய்ப்பு இருந்து அந்த புத்தகம் படிங்க. நன்றி.